गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु विठ्ठलदास महाराज की जय. பரமேஸ்வரனுக்கு ஆசுதோஷி அப்படின்னு பேர். ஆசுதோஷி அப்படின்னா ஆசுனா சீக்கிரம், விரைவில், சீக்கிரம் இப்படி வச்சுக்கலாம். தோஷின்னா சந்தோஷப்படுத்த முடியும் அப்படின்னு அர்த்தம். ஆசுதோஷின்னு இந்த பேருக்கு என்ன அர்த்தம்னா, பரமேஸ்வரனை அவர்கிட்ட அவர் தான் நம்ம சீக்கிரம் சந்தோஷப்பட முடியுமா பாக்கி இந்த திரிமூர்த்திகளை. அதனால தான் பார்த்தா இந்த அசுரர்கள்லாம் பரமேஸ்வரனை குறித்து தபஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, பாவம் கஷ்டப்படுறானேன்னு என்னை குறித்து தபஸ் பண்ணானேன்னு சொல்லிட்டு சீக்கிரம் அனுகிரகம் பண்ணுறதுக்காக வரக்கூடியவர் பரமேஸ்வரன். அவருக்கு ஆசுதோஷின்னு பேர். இப்படி யார் எதை கேட்டாலும் தபஸ் பண்ணி கேட்டாலும் கொடுத்துருவாராம். அப்படி ஒரு கிருபாலுவானவர் பரமேஸ்வரன். அப்பேற்பட்ட கிருபாலுவாக இருக்கக்கூடிய, எல்லோருக்கும் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு உலகத்தில் இருக்கிற அத்தனை சராச்சரங்களுக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனுடைய கோபத்துக்கு ஆளானான் தக்ஷன் நாரதர் மூலியமாக. இப்படி தக்ஷனுடைய தலையானது வெட்டி வீரபத்ர சுவாமியால் அந்த யஜ்ஞ குண்டத்திலே போட்டு சுவாகா பண்ணிடாராம். அது ஆகுதி கொடுக்கறது போல், நீ இந்த ஆடனுடைய வப்பையும் நெய்யையும் இந்த மாதிரி இந்த பாக்கி இந்த சாமகிரிகள்லாம் சாப்பிட்டது போதும் அக்னே, இந்த பாபியினுடைய தலையை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாபியினுடைய தலையை வெட்டி அந்த யஜ்ஞகுண்டத்தில் போட்டு அது மேலே நெய்யை ஊற்றி அங்கேருந்து வீரபத்ர சுவாமி இப்படி வீரத்தோடு கிளம்பி நேராக போய் பரமேஸ்வரன்கிட்ட போய் விஷயத்த சொன்னார். எப்படி இந்த யாகமானது அல்லோல கல்லோலப்பட்ட உடனே அத்தனை தேவர்களுக்கும் அப்போ தான் புத்தி வருது, இதை நம்ம பண்ணியிருக்கக்கூடாது. இந்த யாகத்துக்கு ஏதோ இவன் கூப்பிட்டானே, இவன் ஒரு அதிபதியாக இருக்கான், இது இன்னும் இடம் பெருசாக ஆகிடாது, இப்படி தானே எல்லாருக்கும் தோணும். அந்த இடத்துக்கு அடி வாங்கினதுக்கப்புறம் தானே தோணும், ஐயோ எதுக்கு அந்த இடத்துக்கு போகணுன்னே தெரியல அப்படின்னு. உலகத்தில் இந்த மாதிரி நிறையா நடக்கிறது ஒன்றும். இப்போ எதுக்கு அந்த இடத்துக்கு போகாமல் இருந்திருக்கலாம், இந்த ஆபத்தெல்லாம் எல்லாம் இருந்திருக்குன்னு தோன்றது ஒன்றும். அது காலம் கொண்டு விடுறது. அதே மாதிரி தான் தேவர்களும் இந்த தக்ஷன் மேலே இவன் கூப்பிடுற இந்த விஷயத்தை ஆசைப்பட்டு அந்த இடம் அதர்மமாக இருந்தாலும் வந்தார்கள். அதுக்கு தகுந்தது போல் அவரவர்களுக்கு அடி முதுகு வீங்கினது, சில பேருக்கு கை கால் உடஞ்சி முருங்கி அங்கங்கே ரத்தம் கொட்டி எப்படி அவர்களுடைய இதுவானது இருந்தது, சரீரமானது இருந்தது. மனசில் தாப்பம் வேறு அவர்களுக்கு. இப்படி இருந்துகிட்டே இருக்கும்போது இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமேன்னு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததோ, இந்த மாதிரி தன்னால் சரி பண்ணிக்க முடியாத இப்படி ஒரு பிரச்சனையெல்லாம் வந்ததுன்னா நேராக போய் பிரம்மதேவன்ட்ட தான் விஷயத்த சொல்லுவாள். நேராக பிரம்மதேவன்ட்ட போய், சத்தியலோகத்தில் இருக்கிற பிரம்மதேவன்ட்ட போய் இதை விண்ணப்பிச்சுக்கிறான். உடனே பிரம்மதேவன் சொல்கிறாராம், இந்த ஆகுதி இந்த யாகம் பண்ணுறான்னு எனக்கு தெரியாதா, இல்லை மகாவிஷ்ணுவுக்கு தெரியாதா, ஏன் நாங்கள் 2 பேரும் போல, நாங்கள் 2 பேரும் இந்த யாகத்துக்கு வந்தோமோ, நாங்கள் 2 பேர் வரலேன்னும் போதே நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாமா இது தப்பான யாகம், என்ன வேணால் விபரீதமாகும்னு ஏன் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோண மாட்டேங்கிறது? பரமேஸ்வரனை இப்படி நிந்த பண்ணிட்டு இப்படி பண்ணக்கூடியதுக்கு நீங்கள் போய் ஆமோதிச்சதுனால நீங்களும் பரமேஸ்வரனுடைய கோபத்துக்கு ஆளாகி இருக்கீள். அதனால் இப்போ உங்களை அமைச்சேன்னா பரமேஸ்வரன் சமாதானம் ஆவாரான்னு தெரியல, என்னை பார்த்தா கண்டிப்பாக சமாதானம் ஆகிடுவார். அதனால் நானும் மகாவிஷ்ணுவும் இந்த காரணத்தினால தான் வரல. அதனால் வாங்க நானே உங்களை அழைச்சின்னு போகிறேன்னு சொல்லிட்டு, வாங்க நம்ம எல்லோரும் கைலாசத்துக்கு போகலாம், பரமேஸ்வரனை போய் ஸ்தோத்திரம் பண்ணி அவரை கோபத்தை சமனம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை தேவர்கள், அங்கே இருக்கிற அந்த பிராமணர்கள், ரித்விகள் எல்லோரையும் அழிச்சுண்டு கைலாசத்தை நோக்கி பிரம்மதேவன் மற்றவர்கள் எல்லாரும் பிரம்மதேவனோடு கூட கைலாசத்தை நோக்கி போகிறார்கள். இப்படி இவர்கள் வரும்போது அந்த வழியில் கைலாசத்தை நெருங்குகிறார்கள். நெருங்கும்போது என்னென்னலாம் பார்த்தார்கள்னு அப்படி ஒரு வர்ணனை முழுக்க, இந்த மாதிரி மரங்களை பார்த்தா, இந்த மாதிரி பூக்களை பார்த்தா, இந்த மாதிரி பழங்களை பார்த்தா, இந்த மாதிரி பட்சிகளை பார்த்தா, இப்போ அழகாக இருந்தது, இவ்வளோ ரம்யமாக இருந்தது, அந்த கைலாசத்தில் இருக்கிற பிரதேசமே இவ்வளோ நன்னாதுன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் வர்ணிச்சுட்டு, எப்படி வைகுண்டத்தில் நைஸ்ரேயசம் அப்படின்ற ஒரு வனம், அந்த எக்ஸ்டென்ஷன் தான் முதல்ல இருந்தது, அதில் இந்த குளங்கள்லாம் இருந்தது, அதில் சப்தத்வாரம், அந்த சப்தத்வாரத்துக்கு அப்புறம் எப்படி பெருமாள் தூங்கிட்டு இருக்காரோ, இங்கே சௌகந்திகம் அப்படின்ற ஒரு பெரிய உத்தியானவனம் இருக்கான் இந்த கைலாசம் நுழையும் போது. அந்த சௌகந்திகம்ன்ற வனத்தை பார்க்குறான். அந்த கைலாசத்துக்கு வாசலில் அலக்கா நாம வைபுரிம்னு அலக்கா அப்படின்ற ஒரு பட்டணம் இருக்கான் நுழையும் போது. அது நந்தா அலக்கநந்தா அப்படின்னு 2 விதமாக கங்கை பிரவகித்து ஓடுறாலாம் அந்த பட்டணத்துக்கு வழியாக. அப்புறம் அப்படியே வரும்போது அந்த சௌகந்திகம் என்ற வனம் அவ்வளோ ரம்யமாக இருக்குது, அவ்வளோ விஸ்தாரமானது. எப்படி நைஸ்ரேயசம்ன்ற வனம் வைகுண்டத்தில் இருக்கோ அதே போல் அப்படி விஸ்தாரமாக அதில் சர்வ சம்பத்துகளும் இருக்குது. அங்கங்கே பார்த்தா ரிஷிகள் எல்லோரும் தபஸ் பண்ணிட்டு
இப்படி அப்படி இருக்கான் அந்த கைலாசத்துக்கு கிட்ட இருக்கிற அந்த சௌகந்திகம் அப்படின்ற ஒரு பெரிய உத்தியானவனம். அப்படின்ற ஒரு பெரிய உத்தியானவனத்துக்குள்ளே இங்கே தான் பரமேஸ்வரன் இருப்பார்னு சொன்ன உடனே அங்கே வந்து பார்க்கணும்னு ஆசையோடு வரா. அங்கே ஒரு மரத்தை பார்க்குறாளாம் அந்த சௌகந்திகம்ன்ற வனத்துக்குள்ளே. அந்த மரம் எப்படி இருக்குன்னா 100 யோஜனைக்கு அது படர்ந்து இருக்கான். ஒரு யோஜனைன்னு சொல்லும்போது ஒரு 1.25 கிலோமீட்டர்லேருந்து 10-11 கிலோமீட்டர் வரையும் சொல்கிறா சாஸ்திரத்தில். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இந்த மாதிரி வர்ணிக்கிறது. அப்படி நம்ம 1 கிலோமீட்டர்னு வச்சுட்டா கூட 100 கிலோமீட்டருக்கு படர்ந்து இருக்கான் அந்த ஒரு மரமானது. அவ்வளோ விஸ்தாரமான மரம். அதில் ஆயிரக்கணக்கான பட்சிகள் இதெல்லாம் அதுக்கு வாசஸ்தானமாக இருக்குது. அப்பேற்பட்ட மரம். அதில் நிறையா பேருக்கு வாசஸ்தானமாக வாழ்ந்துட்டுருக்கா. அந்த மரத்தடியில் தான் பரமேஸ்வரன் இருப்பார்னு தெரிந்து கொண்டு அதை பார்க்கறதுக்காக பிரம்மதேவனோட கூட தேவர்கள் எல்லோரும் வரா. அப்படி அந்த மரத்தடியில் இருக்கிற அந்த பரமேஸ்வரனை பார்த்து மேலே பேசணும்னு ஆசையோடு பிரம்மதேவன் தேவர்கள் எல்லாரும் வந்தபோது அங்கே பார்த்தா அதே மரத்தடியில் அழகான ஒரு மண்டபம். அந்த மண்டபத்தில் பத்மாசனத்தில் பரமேஸ்வரன் உட்காந்து கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்காராம். அப்படியே ஒரு சுத்த ஸ்படிக சங்காசம்னு அப்படின்னு வெள்ளவெள்ளேன்னு உள்ள திருமேனி, அப்படி ஸ்படிகம் போல் உள்ள திருமேனி, அப்புறம் 3 கண்கள், அப்புறம் அந்த பரமேஸ்வரனுடைய ஜட்டை, அப்புறம் அந்த தலையில் இருக்கிற அந்த சந்திரபிரப, அப்புறம் கழுத்தில் பாம்பு, திரிசூலம். அப்படி பார்த்தா அந்த ரூபமே பார்த்தா அவ்வளோ ரம்யமாக இருக்குது. இப்படி பரமேஸ்வரன் உட்காந்துருக்கிறத பார்த்து மேலே பேசணும்னு பரமேஸ்வரன் கிட்ட வரா. அங்கே ஒரு ஆச்சரியத்தை பார்க்குறாலாம். இந்த உலகத்துக்கே பணம் வேணும்னா ஒருத்தர்கிட்ட இருக்குது. இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் மாதிரி கஜானா, அது யாருன்னா குபேரன் தான். இந்த 3 உலகத்துலேயும் குபேரன் தான் பணக்காரன். குபேரன்கிட்ட தான் அத்தனை சம்பத்து கொடுத்து வச்சுருக்காரு பகவான். அப்பேற்பட்ட குபேரன் நம்ம பட்டணத்தில் போய் பார்க்கணுன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கொடுப்பானா இல்லையா, இந்த மாதிரிலாம் பார்த்துன்னு போய் பார்க்கணும். அவன் அப்படி ராஜாதி ராஜனாக இருப்பான் தன்னுடைய பட்டணத்தில். ஆனால் அந்த குபேரன் என்ன பண்ணுறான்னா, இங்கே வந்து ஒரு சாதாரண வேஷ்டியை கட்டின்ட்டு தான் குபேரன்னு அந்த ஒரு பதவி அந்த இதோடு இல்லாதபடிக்கு பரமேஸ்வரனுக்கு பின்னாடி நின்று சாமரம் வீசின்னு இருக்கானா. அதை பார்த்து ஆச்சரியப்படுறானா அத்தனை தேவர்களும். இப்படி வந்து என்ன குபேரான்னு கேட்டால் அப்புறம் பேசுவோம், இப்போ எதுவும் பேசாத, பரமேஸ்வரன் முன்னாடி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி இப்போ லௌகிக்கமாக பார்க்குறோமே. பெரிய போஸ்ட்டில் இருக்கிறவா எல்லாரும் பார்த்தா நம்ம பெரியவா மாதிரி குருநாதர் இவா கிட்டலாம் வரும்போது பணிவாக இருப்பாளோன்னு, வெளில வந்தால் அவள் கம்பீரமாக இருப்பாள், அவளுடைய பதவி அதுக்கு. ஆனால் அதை வந்து மகான்கள் முன்னாடி காமிக்க முடியுமோ? அந்த மாதிரி குபேரனை பார்த்து இவா இப்படி வந்து ஹாய் சொல்கிறது போல் நன்னா இருக்கியான்னு கேட்குறதுக்காக வரா. அப்போ வந்து குபேரன் இப்படி கையை காமிக்கிறாராம், இப்போ எதுவும் பேசாத, நம்ம அப்புறம் வச்சுப்போம் அப்படின்றது போல் குபேரன் சொல்கிறாரா. அந்த குபேரன் பின்னாடி நின்று சாம்பரம் போட்டுக்கிறத பார்த்து இவெல்லாம் ஆச்சரியப்படுறா. எப்பேற்பட்ட பணக்காரன் அவனே போடுறானே அப்படின்னு. அப்படி இருக்கிற பரமேஸ்வரன் கிட்ட வந்து பேசணும்னு வரா மேலே. இப்படி பரமேஸ்வரன் முன்னாடி நாரதாதி பாகவதாலாம் உட்காண்டிருக்காலாம், ரிஷிகள்லாம் இருக்காலாம். அவளுக்கு ஏதோ உபதேசம் பண்ணுவது போல் அப்பப்போ பேசிண்டு அவள் சொல்கிறதையும் கேட்டுண்டு அப்படி பார்க்குறதுக்கே ரம்யமாக பரமேஸ்வரன் உட்காண்டிருக்காராம். அந்த பரமேஸ்வரன் வந்து நமஸ்காரம் பண்ணணுன்றதுக்காக அந்த தேவர்கள்லாம் வரா. அப்படியே வந்து தேவர்கள் என்ன நினச்சிட்டான்னா, இவர் ரொம்ப கோபமாக இருப்பார், நம்ம உள்ளே விடுவாளான்னு தெரியல, அங்கே வீரபத்ரர் அடித்தது போகாமல் இங்கே ஏதாவது அடி வாங்கிறதுக்கும் சித்தமாக தான் வந்திருக்காவா. ஆனால் அவர் நிர்வகிரம் சாந்த விக்கிரகம்னு எப்பயுமே கோபத்தை அந்த சமயத்தில் நாரதர் சொன்னாலேன்னு வர வச்சுட்டார், அந்த துஷ்டர்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு. ஆனால் எப்போதும் சாந்தமாக இருக்கக்கூடியவர் தானே பரமேஸ்வரன். அப்படி பார்த்த உடனே சாந்த ஸ்வரூப்பியாக சிரிக்கிறாரா எல்லாரையும் பார்த்து. அதுலேருந்தே அவள் சமாதானம் ஆகிட்டா, பரமேஸ்வரன் மேலே கோபம் குறைஞ்சிடுது அப்படின்னு. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது பிரம்மதேவரை பார்த்தார், உடனே எழுந்துட்டாராம். இப்போது பெரிய தனக்கு சமமாக இருக்கிறவாளை பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம், வானும் உட்காருந்தானு சொல்லுவோம். ஆனால் பரமேஸ்வரன் நேராக போய் பிரம்மதேவருடைய கையை பிடிச்சி வாரும்னு சொல்லி அவர் ஆலிங்கனம் பண்ணிட்டு மெதுவாக அழிச்சுன்னு தன் பக்கத்தில் உட்காந்து வச்சுக்கிறாராம். என்னதான் இருந்தாலும் அவர் வந்து பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய அந்த பதவியில் இருந்தாலும் கூட திரிமூர்த்திகளை ஒத்தராக இருக்கிறதுனால பிரம்மதேவனை பரமேஸ்வரன் தானே சுயமாக எழுந்து போய் அழிச்சுன்னு வந்து தன் பக்கத்தில் உட்காந்து வச்சுட்டு மேலே எல்லோருக்கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறார். அப்படி பிரசன்ன முகமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை பார்த்து மேலே இந்த தேவர்கள்லாம் பேசுகிறாளாம். பகவான் மாயை யாரால் தாண்ட முடியும், அந்த மாயில் நாங்களும் அகப்பட்டுண்டு இப்படி இந்த தக்ஷன் கூப்பிட்டானேன்றதுக்காக போனோம், அதுக்கு தகுந்த தண்டனை வீரபத்ர சுவாமினால எங்களுக்கு கிடைச்சது, அதனால் நீங்கள் எங்களை மன்னிக்கணும், நாங்கள் பண்ணது தப்பு தான், தெரியாமல் பண்ணிட்டோம்னு எல்லாரும் சொல்வது போல் இந்த மாதிரி க்ஷமா பண்ண கேட்குறா. தெரியாமல் பண்ணிட்டோம் தெரிஞ்சே பண்ணிவிட்டு அப்புறம் தெரியாமல் பண்ணிட்டேன்வா பெரியவெல்லாம் மன்னிக்க தானே மன்னிப்பா. அதனால் வந்து பரமேஸ்வரன் எல்லாம் பார்த்துட்டுருக்கார். அவள் கேட்ட உடனே ஒன்றும் பரமேஸ்வரன் பெருசாக கோபிச்சுக்கலையா. அதுக்கப்புறம் தேவர்கள் திரும்பவும் பரமேஸ்வரனை பார்த்து சொல்கிறா, பிரபு உன்னை ஆராதனம் பண்ணணுன்றதுக்காக தான் இங்கே யாக யஜ்யங்கள்லாம் வந்து சர்வம் தச்சத்து உங்களுக்கு அர்ப்பணம் பண்ணணுன்றது தானே அந்த யாகத்தினுடைய தாத்பரியம். ஏன்னா
உங்கள் பரமேஸ்வரனாக இருக்கக்கூடிய வந்து விராட் ஸ்வரூபமாக நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய அங்கங்களில் தான் தேவர்கள்லாம் இருக்கா, நாங்கள்லாம் இருக்கோம்னு நீங்கள் வர்ணிச்சிருக்கையில இதான ஜெகத்தினுடைய அந்த ஒரு சிருஷ்டி இயற்கை. அப்படின்னும் போது ஒரு அங்கத்துக்கு வந்து ஒரு ஒரு உபச்சாரம் பண்ணும்போது அது அங்கிக்கு போய் தானே சேரும். அப்படின்றபோது இப்போ கைக்கு ஒரு மோதிரம் போட்டுட்டோம், கைக்கு ஒரு பிரேஸ்லெட் போட்டுட்டோம், கைக்கு ஒரு வாட்சை கட்டிட்டோம்னா அது கைக்கு அழகு காமிக்கும். ஆனால் அந்த கை எவனுடையதோ அவனுக்கு தானே அது போய் சேரும். அப்பேற்பட்ட எங்களுக்கு கொடுக்க அபிர்வானமானது உங்களுக்கு தான் வந்து சேரும். அப்பேற்பட்ட இந்த உலகத்தில் சிரேஷ்ட தர்மமாக இருக்கக்கூடிய யாகம் அதை பண்ணணும்னு நீங்கள் சொன்னேலோன்னு அதுதான் நடக்கிறது. அப்பேற்பட்ட யாகமானது நின்றுடுது. அதனால் அந்த யாகமானது நிற்கக்கூடாது, லோகத்துக்கு வந்து அமங்கலகரம், ஏதாவது ஹானி வரும், அந்த யாகத்தை எப்படியாவது நல்லபடியாக பண்ணி பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறா பரமேஸ்வரனை பார்த்து. மேலே பரமேஸ்வரனை பார்த்து சொல்கிறாலாம், பிரபு இந்த உலகத்தில் கர்மான்னு ஒன்று இருக்குது. அது வந்து வேதோக்தம் சாஸ்திரோக்தம் தான். அந்த கர்மாவையும் எப்படி பண்ணுறோன்றது இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவா, இந்த கர்மா தனக்கு பேர் வரணுன்றதுக்காக திமிராக இருந்து கொண்டு எல்லாத்தையும் நிறையா பெரிய வசூல் பண்ணி நம்ம பேர் எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக வரணும்னு சொல்லி அகம்பாவத்தோடு இருந்து எல்லாரையும் ஹிம்சை பண்ணிட்டு இப்படி லோகக்ஷேமார்த்தம் இல்லாதபடிக்கு இவா பண்ணக்கூடிய கர்மா ஆனது அவளுக்கே அது ஹானிகரமாகிடும். அப்படி தான் இந்த தக்ஷன் பண்ணினா. அப்படி இந்த தக்ஷனை அழிக்கிறதுக்கு நீங்கள் இந்த பிரளய காலத்தில் எப்படி கோபப்படுறீங்களோ அந்த கோபத்தை எடுத்து வரணுன்ற அவசியம் இல்லை, அதை அவனே அழிச்சிடும் அப்படின்றது போல் பரமேஸ்வரனை சமாதானப்படுத்துறது போல் இப்படிலாம் பலவிதமாக சொல்லி அதனால் அந்த கோபம் வேண்டாம். இந்த வந்து என்ன ஆச்சுன்னா, நீங்கள் வராதபடிக்கு அவன் பண்ணின தப்பு உங்களுடைய பார்ஷதலாக இருக்கக்கூடிய வீரபத்ரர் முதலையெல்லாம் வந்து அழிச்சிட்டா. அதனால் அவனுடைய அவன் பண்ணின தப்பே வந்து அவனுக்கு தண்டனை கொடுத்துருது. அங்கே வந்ததுனால எங்களுக்கும் வந்து அந்த தண்டனை கிடைச்சது. அதனால் நீங்கள் உங்கள் கோபத்தை சமனத்தை பண்ணிக்கணும், மேலே இந்த யாகத்தை நடத்தி வைக்கணும் வந்து அப்படின்ற போல் பரமேஸ்வரன்ட்ட பிரார்த்தனை பண்ணுறார்கள் தேவதைகள் எல்லோரும் சேர்ந்துண்டு. கடைசியாக அந்த பரமேஸ்வரனை பார்த்து எதெல்லாம் நடந்ததோ, இந்த வீரபத்ர சுவாமி வந்து யாராருக்கெல்லாம் தண்டனை கொடுத்தாலோ அதை ஞாபகம் வச்சுட்டு எங்கள் உடம்பெல்லாம் அங்கங்கே அடித்து முதுகு இதெல்லாம் வீங்கி கிடக்கு, அவளுக்கு கை கால் உடஞ்சி கிடக்கு, அதெல்லாத்தையும் உங்கள் கிருப்பையினால் சரி பண்ணணும். அந்த பிருகுவனுடைய அந்த முடியெல்லாம் பிச்சு போட்டாரோன்னு திரும்ப அவர் பழைய மாதிரி நல்லபடியாக ஆகணும். அந்த பகனுக்கு கண்ணு வரணும், அந்த பூஷாவுக்கு பல்லு வரணும், எல்லாத்துக்கும் சிகரம் வச்சது போல் இந்த தக்ஷனுக்கு நீங்கள் வந்து பிராணபிக்ஷை கொடுக்கணும். இது எல்லாத்தையும் கொடுத்து அவர்கள் எல்லோரோடையும் சேர்ந்துண்டு இந்த யாகத்தை பரிபூர்ணமாக ஆக்கினா நாங்கள் பரம சந்தோஷமடைவோம், பரம திருப்தி அடைவோம். இது நீங்கள் உங்கள் பிரசன்னத்தினால நீங்கள் அனுகிரகம் வச்சாதான், நீங்கள் அனுகிரகம் பண்ணினாதான் இது நடக்கும். அப்பேற்பட்ட உங்கள்கிட்ட நேராக சொல்லி இதை பிரார்த்தனை பண்ணி மேலே இதை நடத்தணுன்றதுக்காக நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம். நீங்கள் மேலே அனுகிரகம் பண்ணணும்னு இந்த தேவதைகள்லாம் பிரார்த்தனை பண்ணுவது போல் இந்த அத்தியாயமானது பூர்த்தியாகுது. மேலே பரமேஸ்வரன் என்ன சொல்கிறார் எதுன்றதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். மேலே எல்லோரும் கலந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். षष्ठोऽध्यायः मैत्रेयो उवाच अथ देवगणाः सर्वे रुद्रानीकैः पराजिताः शूलपट्टिशनिस्त्रिंश गदापरिघमुद्गरैः सञ्चिन्न भिन्न सर्वाङ्गाः सर्त्विक्सभ्याः भयाकुलाः स्वयंभुवे नमस्कृत्य कार्त्स्येनैतत् न्यवेदयन् उपलभ्य पुरे वैतत् भगवान् अब्जसम्भवः नारायणश्च विश्वात्मा न कस्याध्वरमीयतु तदा कर्ण्यविभुः प्राह तेजीयसी कृतागसी क्षेमाय तत्र सा भूयात् न प्रायेण बुभूषताम् अथापि यूयं कृतकिल्बिषाभवम् ये बर्हिषो भागभाजं परादुः प्रसादयध्वं परिशुद्धचेतसा क्षिप्रप्रसादं प्रगृहीताङ्घ्रिपद्मम्
आशासाना जीवितमध्वरस्य लोकस्सपालः कुपितेन यस्मिन् तमाशु देवं प्रियया विहीनं क्षमापयध्वं हृदि विद्धं दुरुक्तैः नाहं न यज्ञो न च यूयमन्ये ये देहभाजो मुनयश्च तत्त्वं विदुः प्रमाणं बलवीर्ययोर्वा यस्यात्मतन्त्रस्य क उपायं विधित्सेत् स इत्थमादिश्य सुरानजस्तैः समन्वितः पितृभिः सप्रजेशैः ययौ स्वधिष्ण्यात् निलयं पुरद्विषः कैलासम् अद्रिप्रवरं प्रियं प्रभोः जन्मौषधितपो मन्त्र योगसिद्धैः नरेतरैः जुष्टं किन्नरगन्धर्वैः अप्सरोभिः वृतं सदा नानामणिमयैः शृङ्गैः नानाधातुविचित्रितैः नानाद्रुमलता गुल्मैः नानामृगगणावृतैः नानामलप्रस्रवणैः नानाकन्दरसानुभिः रमणं विहरन्तीनां रमणैः सिद्धयोषितां मयूरकेकाभिरुतं मदान्धाळि विमूर्छितं प्लावितैः रक्तकण्ठानां कूजितैश्च पतत्रिणाम् आह्वयन्तम् इवोद्धस्तैः द्विजान् कामदुघैः द्रुमैः व्रजन्तमिव मातङ्गैः गृणन्तमिव निर्झरैः मन्दारैः पारिजातैश्च सरलैश्चोपशोभितं तमालैः शालतालैश्च कोविदारासनार्जुनैः चूतैः कदम्बैः नीपैश्च नागपुन्नागचम्पकैः पाटलाशोकबकुलैः कुन्दैः कुरबकैरपि स्वर्णार्णशतपत्रैश्च वनरेणुकजातिभिः कुब्जकैः मल्लिकाभिश्च माधवीभिश्च मण्डितं पनसोदुम्बराश्वत्थ प्लक्षन्यग्रोध हिङ्गुभिः भूर्जैः ओषधिभिः पूगैः राजपूगैश्च जम्बुभिः खर्जूराम्रातक आम्राद्यैः प्रियाळ मधुकेङ्गुदैः द्रुमजातिभिः अन्यैश्च राजितं वेणुकीचकैः
कुमुदोत्पल कल्हार शतपत्रवनर्धिभिः नलिनीषुकलं कूजते खगवृन्दोपशोभितं मृगैः शाखामृगैः क्रोडैः मृगेन्द्रैः ऋक्षशल्यकैः गवयैः शरभैः व्याघ्रैः रुरुभिः महिषादिभिः कर्णान्त्रैकपदाश्वास्यैः निर्जुष्टं वृकनाभिभिः कदलीषण्डसमृद्ध नलिनी पुलिनश्रियं पर्यस्तं नन्दया सत्याः स्नानपुण्यतरोदया विलोक्य भूतेशगिरिं विबुधाः विस्मयं ययुः ददृशुः तत्र ते रम्याम् अलकां नाम वै पुरीं वनं सौगन्धिकं चापि यत्र तन्नाम पङ्कजं नन्दा च अलकनन्दा च सरितौ बाह्यतः पुरः तीर्थपादपदाम्भोज रजसातीव पावने ययोः सुरस्त्रियः क्षत्तः अवरुह्य स्वधिष्ण्यतः क्रीडन्ति पुंसः सिञ्चन्त्यः विगाह्य रतिकर्षिताः ययोः तत्स्नानविभ्रष्ट नवकुङ्कुमपिञ्जरं वितृषोऽपि पिबन्त्यम्भः पाययन्तो गजागजीः तारहेम महारत्न विमान शतसङ्कुलां जुष्टां पुण्यजनस्त्रीभिः यथाकं सतडिद्घणं हित्वा यक्षेश्वरपुरीं वनं सौगन्धिकं च तत् द्रुमैः कामदुघैर्हृद्यं चित्रमाल्य फलच्छदैः रक्तकण्ठ कगानीकः स्वरमण्डितषट्पदं कलहंसकुलप्रेष्ठ खरदण्डजलाशयं वनकुञ्जरसङ्घृष्ट हरिचन्दनवायुना अधिपुण्यजनस्त्रीणां मुहुः उन्मथयन्मनः वैदूर्यकृतसोपानाः वाप्य उत्पलमालिनीः प्राप्ताः किं पुरुषैः दृष्ट्वा त आरात् ददृशुः वटं सयोजन शतोत्सेधः पादो न विटपायतः पर्यकृताचलच्छायः निर्नीडः तापवर्जितः तस्मिन् महायोगमये मुमुक्षु शरणे सुराः ददृशुः
शिवम् आसीनं त्यक्तामर्षम् इव अन्तकम् सनन्दनाद्यैः महासिद्धैः शान्तैः संशान्तविग्रहम् उपास्यमानं सख्या च भर्त्रा गुह्यकरक्षसां विद्यातपो योगपथम् आस्थितं तमधीश्वरं चरन्तं विश्वसुहृदं वात्सल्यात् लोकमङ्गलम् लिङ्गं च तापसाभीष्टम् भस्मदण्डजटाजिनम् अङ्गेन सन्ध्याभ्ररुचा चन्द्रलेखां च बिभ्रतम् उपविष्टं दर्भमय्यां भृस्यां ब्रह्मसनातनम् नारदाय प्रवोचन्तं पृच्छते शृण्वतां सताम् कृत्वोरो दक्षिणे सव्यं पादपद्मं च जानुनी बाहुं प्रकोष्ठे अक्षमालाम् आसीनं तर्कमुद्रया तं ब्रह्मनिर्वाण समाधिमाश्रितं व्युपाश्रितं गिरिशं योगकक्षां सलोकपाला मुनयो मनूनाम् आद्यं मनुं प्राञ्जलयः प्रणेमुः सतूपलभ्य आगतम् आत्मयोनिं सुरासुरेशैः अभिवन्दिताङ्घ्रिः उत्थाय चक्रे शिरसाभिवन्दनम् अर्हत्तमः तस्य यथैव विष्णुः तथा परे सिद्धगणा महर्षिभिः ये वै समन्तात् अनुनीललोहितम् नमस्कृतः प्राह शशाङ्कशेखरं कृतप्रणामं प्रहसन्निव आत्मभूः ब्रह्मोवाच जाने त्वामीशं विश्वस्य जगतो योनिबीजयोः शक्तेः शिवस्य च परं यत्तद्ब्रह्म निरन्तरम् त्वमेव भगवन्नेतत् शिवशक्त्योः स्वरूपयोः विश्वं सृजसि पास्यत्सि क्रीडन् ऊर्णपटो यथा त्वमेव धर्मार्थ दुघाभिपत्तये दक्षेण सूत्रेण ससर्जिताध्वरम् त्वयैव लोके अवसिताश्च सेतवः यान् ब्राह्मणाः श्रद्दधते धृतो व्रताः त्वं कर्मणां मङ्गलमङ्गलानां कर्तुस्मलोकं तनुषे स्वः परं वा अमङ्गलानां च तमिस्रमुल्बनं विपर्ययः केन तदेव तस्यचित्
न वै सतां त्वत् चरणार्पितात्मनां भूतेषु सर्वेषु अभिपश्यतां तव भूतानि चात्मनि अपृथग्दिदृक्षतां प्रायेण रोषो अभिभवेत् यथा पशुं पृथग्धियः कर्मदृशो दुराशयाः परोदयेनार्पित हृद्रुजोनिशं परान् दुरुक्तैः वितुदन्ति अरुन्तुदाः तान्मावधीद्दैववधान् भवद्विधः यस्मिन् यदा पुष्करनाभमायया दुरन्तया स्पृष्टधियः पृथग्दृशः कुर्वन्ति तत्र ह्यनुकम्पया कृपां न साधवो दैवबलात्कृते क्रमम् भवांस्तु पुंसः परमस्य मायया दुरन्तया अस्पृष्टमतिः समस्तदृक् तया हतात्मा स्वनुकर्मचेतः स्वनुग्रहं कर्तुमिहार्हसि प्रभो कुर्वध्वरस्योद्धरणं हतस्य भोः त्वया समाप्तस्य मनोप्रजापतेः न यत्र भागं तव भागिनो ददुः कुयज्विनो येन मखो निनीयते जीवतात् यजमानोऽयं प्रपद्येत अक्षिणे भगः भृगोः श्मश्रूणिरोहन्तु पूष्णोदन्ताश्च पूर्ववत् देवानां भग्नगात्राणां ऋत्विजां चायुधाश्मभिः भवतानुगृहीतानाम् आशुमन्योस्तु अनातुरम् एष ते रुद्रभागोस्तु यदुच्छिष्टः अध्वरस्य वै यज्ञस्ते रुद्रभागेन कल्पताम् अद्य यज्ञहन् श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे षष्ठोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।